श्रीमदे भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णपुत्राय भूतले श्रीमदे जयपताके स्वामी नामिने नामाचार्य पादाय निताय कृपप्रदायिने गौरकथा दामदाय नगरग्रामधारिणे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयश्च कृपा सिन्धुभयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमसमालयं मुखरघोरसिका भुवि पावकाः शृण्वतां सगदः कृष्ण पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तः सोहि अभद्राणि वितृप्नोति सुकृतः सदाम्। हरे कृष्णा। नंदी प्रभुजी। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधु तादायिन् अतीनोचाताकरा नमुञ्च कदाचिन्मां प्रेम्णा कृत्कन्तयोस्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நாரத முனி வியாசதேவருடைய சம்பாஷணையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம சென்ற வகுப்புல என்ன கேட்டோம் அப்படின்னா, நாரத முனி அவர்கள் வியாசதேவருடைய அந்த மன நிம்மதியற்ற ஒரு நிலைக்கு காரணங்கள், பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு வரும்பொழுது, அந்த இலக்கியங்கள், வேத இலக்கியங்களை பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பௌதீக சம்பந்தப்பட்ட இலக்கியமாக வேதங்களை பார்த்து அந்த இலக்கியங்கள் எப்படி எழுத வேண்டும், அதனால மன நிம்மதி ஏன் குறைகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து, பலன் அற்றது வேதங்களுடைய ஒரு இலக்கியம் அப்படிங்கும்போது அது பலனற்ற தன்மையாக இருக்கின்றது. அதாவது அந்த முக்தி, பௌதீக வாழ்க்கையிலிருந்து முழுமையாக துறந்து அவர்கள் பகவானினுடைய அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல இல்லாம, அதே பகவானினுடைய லீலைகளை பற்றிய ஒரு இலக்கியமாக இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு இலக்கியங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன என்றால், நமக்கு இந்த பகவானினுடைய லீலைகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இலக்கியங்களை படிக்கும் பொழுது அதனால் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு தோல்வி கிடையாது, எப்பொழுதுமே வெற்றி தான். நம்ம அத ஒரு பாதியில நம்ம அந்த ஒரு நிலையிலிருந்து தவறினாலும் கூட
பெரிய இழப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இது போன்ற ஒரு பௌதீக நோக்கத்திற்காக படிக்கப்படும் இலக்கியங்களில் எப்படி அது இடைப்பட்ட காலத்தில் நாம் அதிலிருந்து தவறினாலும் கூட நமக்கு பெரிய இழப்பு இருக்கிறது, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதே போல பகவான் கிருஷ்ணர் உத்தவனுக்கு வழங்கிய அந்த உத்தவ கீதையில் அவர் மிகவும் முக்கியமாக பல்வேறு வகையான தியாகங்கள், என்னென்னமோ விதவிதமான வழிகளில் அவங்க எது செஞ்சாலும் அதை காட்டிலும் பக்தி தொண்டு தான் மிகவும் உன்னதமானது. பக்தி தொண்டு அப்படிங்கும்போது நம்ம அந்த நவவித பக்தியில ஸ்ரவணம் கேட்பது, பகவானுடைய லீலைகளை கேட்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி துண்டாக நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக நாரத முனி தன்னுடைய நிலை எப்படி எனக்கு இந்த லீலைகளை கேட்டதின் மூலமாக ஒரு பெரிய முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவர் பேச ஆரம்பிக்கிற நேரத்துல நம்ம அந்த வகுப்பை முடித்து கொண்டோம். அவர் போன பிறவியில், முற்பிறவியில் அவருடைய நிலை என்னவாக இருந்தது. இன்னைக்கு அவர் நாரத முனி இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மகா ஜனங்களில் ஒருவர் இல்லையா, 12 மகா ஜனங்களில் ஒருவராக நாரத முனி வருவதற்கு காரணம், அதை அவர் எப்படி தொடர்பு படுத்துகிறார் பாருங்க. அந்த பகவானுடைய லீலைகளை கேட்டதின் மூலமாக, அந்த சாதுர்மாசியத்தில் அந்த வேதாந்திகள் பக்தி வேதாந்திகளிடமிருந்து தான் கேட்டதின் விளைவாக, அதனுடைய பலனாக ஒரு சாதாரண சிறுவனாக இருந்த நாரத முனி எப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக மகா ஜனங்களில் ஒருவராக மாறினார். அதற்கு முக்கியமான காரணம் பக்தி தொண்டு, பகவானை பற்றி கேட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் அன்னைக்கு பேச ஆரம்பிச்சாரு. இப்போ அவருடைய பூர்வ ஜென்மம், அந்த பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு எப்படி இது போன்ற ஒரு பக்தி கிடைத்தது, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் இப்பொழுது கூற விரும்புகிறார். யாருக்கு? வியாசதேவருக்கு கூற விரும்புகிறார். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஒரு முக்கியத்துவம். வியாசதேவர் அந்த மாதிரி ஒண்ணு எழுதியிருந்தாருன்னா எப்படி பலருக்கும் அது பயனை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக காண்பித்து அதை பற்றி அவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கு எல்லாருக்குமே. ஆஹாம் புராதித பவே அபவம் முனே தாஷ்யஸ்து கஷ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிரவர்ஷி நிர்விவிக்ஷதாம். யாராவது படிக்க விரும்பினா படிக்கலாம். அகம் புராதித பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ருஷனே பிரவாவ்ருஷி நிர்விவிஷதாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஷ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ருஷேன பிராவ்ருஷி நிர்விவிஷதாம். ஹரே கிருஷ்ணா. அகம் புராதீத பவே பவம் முனே அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஷ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ருக்ஷனே பிராவ்ருஷி நிர்விவிக்ஷதாம். படிக்கிறீங்களா? ஓகே. அதாவது அவர் என்ன கூற ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவருடைய முன்பிறவியை பற்றி பேசும்போது, போன யுகத்தில் நான் ஒரு சாதாரண ஹரே கிருஷ்ணா. நாகலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. படிக்கிறீங்களா? அகம் புராதீத பவ அபவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ருஷனே பிராவ்ருஷி நிர்விவிக்ஷதாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. தன்னுடைய சென்ற பிறவியில், முற்பிறவியில் அவர் ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண்ணினுடைய மகனாக பிறந்த அவர் பக்தி வேதாந்த நெறிமுறைகளை பின்பற்றும் பிராமணர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவர்களோடு நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். 4 மாதங்கள் அந்த மழை காலங்களில், சாதுர்மாசியம் அப்படிங்கிற நேரத்துல அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சேவகம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு. சோ அவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்? சாதாரண பணிப்பெண். அந்த சாதாரண பணிப்பெண்ணின் மகனாக பிறந்த அவர்
வேத நெறிமுறைப்படி வாழக்கூடிய பிராமணர்கள் சாதுர்மாசியத்தில் அவங்க வந்து வேற எங்கேயுமே போகாம அந்த இடத்தில் தங்கி இருந்த போது அவர்களுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அவருடைய முந்தைய பிறவி அப்படின்னா பிரம்மதேவனுடைய கல்பம், வேறு ஒரு கல்பத்தில், இப்ப இருக்கிற விஷயம் சொல்லல, அவர் வேறு ஒரு கல்பத்தில், பிரம்மதேவருடைய வேறு ஒரு கல்பத்தில் தான் பிறந்ததாக கூறுகிறார். சாதாரண சிறுவனாக இருந்தாலும் கூட அவர் அந்த மழைக்காலத்தில் அந்த பக்தி வேதாந்தவாதிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. சோ கல்பம் அப்படிங்கும்போது பிரம்மதேவனுக்கு 72,000 கல்பங்கள், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு இரவு கிடையாது, ஒவ்வொரு தினமுமே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மதேவனுடைய டேஸ் எப்படி வருது, நைட் எப்படி வருது அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு பீரியட்ல, அந்த ஒரு கல்பத்தில் நான் வந்து பிரம்மதேவனின் அந்த கல்பத்தில் நான் ஒரு சாதாரண சிறுவனாக பிறந்தேன். சாதாரண சிறுவன் அப்படிங்கும்போது பக்தியை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாம யாருடைய குழந்தை அப்படிங்கும்போது ரொம்ப பெருசா எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இன்சிக்னிபிகண்ட். அவருடைய பெற்றோர்கள் அப்படின்னா தகப்பனார் கிடையாது, தாய் வந்து ஒரு பெரிய இப்போ துருவ மகாராஜை பார்த்தோம் அப்படின்னா தாய் ஒரு போதனை தரக்கூடிய அளவுக்கு, அவனுக்கு புத்திமதி கூறக்கூடிய அளவிற்கு ஒரு தாயாக இருந்தால் துருவ மகாராஜாவிற்கு. ஆனால் இங்கு நாரத முனி இன்சிக்னிபிகண்ட், அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய்க்கு சரியான ஒரு படிப்பு கிடையாது. யாருக்கு? இவருக்கும் படிப்பு கிடையாது. ரொம்ப பெரிய பள்ளிகள்ல சென்று குருகுலத்துல சென்று படிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு வாய்ப்புமே கொடுக்கப்படவில்லை. அது போல தாய்க்கும் அது போன்ற எந்த விதமான ஒரு கல்வி அறியும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஆற்றல், என்னுடைய சக்தி, எனர்ஜி, என்னுடைய ஆற்றல் முழுவதும், இந்த இடத்துல ஆற்றல் அப்படின்னா நாட் அ டேலண்ட், பிசிக்கல் எனர்ஜி, அவருடைய அந்த உடல் வலு எல்லாமே அந்த சிறு குழந்தையாக இருந்த போது கூட இது போன்ற ஒரு சாதுக்களுக்கு நான் உதவி செய்வதற்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டேன். அப்படின்னா அந்த ஒரு பக்தி தொண்டினுடைய ஒரு ஆற்றல், அதனுடைய பலன் எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆச்சாரியர்கள் நிறைய இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு கமெண்ட் எழுதும் போது அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் எழுதுறாங்க. ஸ்ரீதர சுவாமி அவர்கள் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி அப்படின்னு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அது வந்து பகவானினுடைய கருணை இருந்தாலே ஒழிய அந்த பக்தி என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதாக வராது. நீங்க வந்து எவ்வளவு பெரிய கடுமையான தவம் இருக்கலாம், கடுமையான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கலாம், நிறைய நியமங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம், இருந்தாலும் அந்த பக்தி, இங்க வந்து பக்தின்னு நம்ம சொல்றது என்னன்னா அந்த பகவானுடைய பிரேமை உச்சநிலை, அந்த உச்சநிலையை அடையக்கூடிய பக்தி. we are controlling our senses, மைண்டை கண்ட்ரோல் பண்றோம், நம்ம ஏதோ பண்றோம், இந்த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் பக்தி அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசவே இல்லை. நாரத முனி முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையவே பகவானுக்காக ஒரு அர்ப்பணிக்கிற லெவலுக்கு அது வராரு அப்படின்னா இட்ஸ் அன் ஹையஸ்ட் மகாஜன். அதை நல்லா மனசுல வச்சுக்கணும் நம்ம. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இது பகவானினுடைய ஒரு கருணை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இங்கு கூறுகிறார். அது போல அவர் அந்த கிடைத்த உடனேயே அது போன்ற ஒரு அவருக்கு தெரியாது இது வந்து பகவானுடைய கருணை அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அந்த கருணையின் விளைவாகத்தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த பக்தி யோகத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதாந்தவாதிகளுக்கு, அந்த பிராமணர்களுக்கு அவர் சேவகம் செய்யக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. சோ பக்தி அப்படிங்கிற ஒரு நீரில் ஸ்நானம் செய்கிறார் ஜீவகோஸ்வாமி அவர்கள் சொல்லும் போது, கீழ்குடியில் பிறந்த அப்படின்னா ரொம்பவும் தாழ்ந்த குடியில் பிறந்த ஒருவன் பக்தி என்ற நீரில் ஸ்நானம் செய்யும் பொழுது அவனுக்கு எப்படி மிக உயர்ந்த ஒரு நிலை கிடைக்கின்றது அப்படிங்கும்போது, ஒரு சூத்ரனாக பிறந்திருக்கிறார். சூத்ர குலம் இல்லையா, அவரு இஸ் அ ஹவுஸ்மேடு, இல்ல பணிப்பெண் அப்படிங்கும்போது இட் இஸ் லைக் அ சூத்ரா. அந்த குலத்தில் பிறந்த நாரத முனி எந்த அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு சென்றார் என்றால் அதற்கு காரணம். சோ இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒண்ணு நாரதரை பத்தி தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கும். ஏன் அவர் இது போன்ற ஒரு கீழ்நிலை மகனாக பிறந்தார், ஒரு சூத்ர, ஒரு பணிப்பெண்ணினுடைய மகனாக. விதுரனுக்கு எப்படி நம்ம சொல்றோம் சூத்ரன், அந்த மாதிரி இந்த நாரதா சன் ஆஃப் சூத்ரா, பணிப்பெண். நாரதருடைய பூர்வ
பலன்கள், அவருடைய வரலாறு அப்படி நம்ம பார்க்கும்பொழுது மிகச்சிறந்த ஒரு கந்தர்வனாக இருந்திருக்கிறார். உபபர்ஹனா அப்படிங்கிற ஒரு கந்தர்வனாக இருக்கக்கூடியவர், இசையில் மிகுந்த நாட்டமுடையவர். ஸோ எப்படி அது வருது பாருங்க. நாரதரா அவர் தம்பூராவை வைத்து கொண்டு பகவானை தன்னுடைய இசையின் மூலமாக கவர்ந்து இழுக்கிறார். அப்படிங்கும்போது அவருடைய ப்ரீவியஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஈச கந்தர்வா உபபர்ஹனா அப்படின்னு. அவருக்கு வேலைகள் என்ன அப்படின்னா, தேவலோகத்தில் எல்லாரோடையும் உட்காந்துக்கிட்டு பிரஜாபதிகள், இந்த சிருஷ்டி செய்யறதுக்கு உதவக்கூடிய அந்த பிரஜாபதிகள் இருக்காங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் டெமிகாட்ஸ். அந்த சபையில் பகவானை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும், அதற்கான இசையை அமைக்க வேண்டும், அதுதான் அவருடைய பணி. அப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன ஆகி விடுகிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள காமத்தை கிளறக்கூடிய கந்தர்வ பெண்களை, இட் இஸ் அ செலஸ்டியல் வேர்ல்ட், ரைட், ஹெவன்லி பிளானட், செலஸ்டியல் வேர்ல்டு பிளானட். அந்த இடத்துல அந்த கந்தர்வ பெண்களை பார்த்து மனம் கவர்ந்து இழுக்கப்பட்ட அந்த உபபர்ஹனா அப்படிங்கிறவரு நாராயணரை துதித்து பாட தவறி தேவர்களை துதித்து பாடக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இசையை பயன்படுத்த துவங்குகிறார். அந்த மீட்டிங் இஸ் மென்ட் ஃபார் குளோரிஃபைங் நாராயணா. நீங்க அந்த இடத்துல நாராயணரை பத்தி புகழ்ந்து பாடாம வேற யாரையாச்சும் வச்சு புகழ்ந்து பாடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நாரத முனி அந்த நேரத்தில் அந்த காம இச்சையினால் அந்த மாதிரி பாடும்பொழுது சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த இடத்துல இட் இஸ் லைக் அ காங்கிரிகேஷனல் சாண்டிங். அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து கொண்டு பகவானை துதித்து பாட வேண்டும். அந்த மாதிரி டைம்ல இவர் இந்த மாதிரி தவறான ஒரு எண்ணத்தோடு தேவ வழிபாடு செய்வதற்கான வழிமுறைகள், அவர்களை புகழ்ந்து பாடத் துவங்கியதை கண்டு கோபமடைந்த பிரஜாபதி அவரை சபித்தார். என்ன சபித்தார் என்றால், நீ ஒரு சாதாரண பணிப்பெண்ணின் மகனாக பிறக்க வேண்டும், உனக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு சாபம். சோ அந்த சாபம் தான் நாரத முனி ஒரு சாதாரண பணிப்பெண் உடைய மகனாக அந்த இசை எல்லாமே இழந்து அப்படி வரக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அடுத்தது, இது ஜஸ்ட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட், நாரதருடைய பேக்ரவுண்டுக்காக நம்ம சொல்றோம். ஸோ தன்னுடைய பிறவியை பற்றி வியாசதேவருக்கு கூறிக்கொண்டிருந்த நாரதர் அதன் பிறகு அந்த பிராமணர்களுக்கு எப்படி அவர் சேவகம் செய்தார் அப்படிங்கிறதை விளக்க கொண்டிருக்கிறார். அதுல அந்த பிராமணர்களை பற்றி பேசும்போது நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி பகவானுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய நோக்கு உடையவர் பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இயற்கையாகவே இந்த பிராமணர்கள், இந்த சாதுக்கள் பாரபட்சமின்றி இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய காரணமற்ற கருணையை எனக்கு வழங்கினார்கள். காரணம் என்னன்னா, எல்லாரையுமே சமநோக்கோடு பார்ப்பவர்கள். ஆனால் இந்த சிறுவனான இந்த நாரத முனி அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான அளவு ஒரு கருணையை, அவங்களுடைய கருணை அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் அந்த குழந்தை இந்திரியத்தை பற்றியோ மனக்கட்டுப்பாடை பற்றியோ முழுமையாக தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட அந்த சிறு குழந்தைகளுக்கு உண்டான எந்த ஆர்வமும் அவரிடம் கிடையாது. இப்ப இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி அவங்க சின்ன வயசுல இருந்தே என்னென்னமோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்களே. ஆனால் நாரதர் அந்த ஒரு சிறு வயதில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, மிகவும் தன்மையாக, ரொம்பவும் அடக்கமாக, மிகவும் பணிவாக, எப்படி ஒரு ஆன்மீக ஆச்சாரியாரிடம் அணுகி நாம் அவரிடம் இருந்து போதனையை பெற வேண்டும், தத்விதி பிரணிபாத்தேன் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி he was exhibiting all the symptoms. இந்த சின்ன பையனா இருந்தாலும் கூட அவர் மிகவும் பணிவான முறையில், பகவான் சொல்றார் இல்லையா, எல்லாருமே எனக்கு சமம், சமோ அகம் சர்வபூதேஷு நாமே துவேஷ்ய அஸ்தின பிரியகா. அது போல இவர்கள், பகவான் அங்க என்ன சொல்றாரு, நான் யாரிடமும் பொறாமை கொள்வது கிடையாது, யாரிடமும் பாரபட்சம் காண்பிப்பது கிடையாது, அனைவரும் எனக்கு இணையானவர்கள். ஆனால் எனக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள், அவர்கள் எனக்கு நண்பர்கள், நானும் அவர்களுக்கு நண்பர். அதே மாதிரி இந்த சாதுக்கள் இவர் பணிவிடை செய்ததினால், ரொம்பவும் அடக்கமான முறையில் அவர்கள் செய்ததினால், அந்த ஒரே ஒரு காரணம், இந்த சாதுக்கள் நாரத முனியிடம் மிகுந்த கருணையோடு இருக்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஒரு ரொம்ப பெரிய தத்துவம் இது. இந்த தத்துவம் நாரத முனி இது போன்று கிடைப்பதற்கு, பாகவதம்
itself is under the principle of சம்பந்தா அபிதேய பிரயோஜனா இல்லையா? சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு விளக்கம் அளிக்கிறார். வேதங்களினுடைய முக்கியமான இலக்கு, முக்கியமான லட்சியம், நீங்க வேதம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சிம்பிளா சொல்லுவோம் வேதங்கள் என்றாலே பகவானை புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலில் பகவானோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், சம்பந்தா. அதன் பிறகு அந்த உறவிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும், அபிதேயா. அதன் பிறகு அந்த நடவடிக்கை மூலமாக உங்களுக்கு பலன் அது தர வேண்டும். பலன் மீன்ஸ் இந்த இடத்துல இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் பெனிஃபிட், பௌதிகமா கிடையாது. ஃபைனலா நம்ம என்ன லெவலுக்கு ரீச் ஆகிறோமோ அந்த பலன், யுவர் அல்டிமேட் கோல் ஆஃப் பக்தி, தட் இஸ் கால்டு பிரயோஜனா. இப்ப இந்த இடத்துல நாரத முனி இந்த சாதுக்களோடு பழகிய விஷயத்தை பார்த்தோம் என்றால் எக்ஸாக்டா அது ஃபிட் ஆகும். ஹி டெவலப்டு ரிலேஷன்ஷிப். அந்த சின்ன குழந்தையா இருந்த நாரத முனி அந்த பிராமணர்களோடு முதலில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார். எப்படி நம்மளுக்கு பகவானோடு உறவை ஏற்படுத்தி அந்த அல்டிமேட் கோல் நம்ம பண்றோமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல சிறுவனான நாரத முனி முந்தைய பிறவியில் முதலில் ஒரு உறவை அந்த வேதாந்திகளோடு ஏற்படுத்தி கொள்கிறார். அதன் பிறகு அந்த உறவிற்கு ஏற்றாற் போல தன்னுடைய செயல்களில் ஈடுபடுகிறார், அபிதேயா. அந்த உறவு அப்படிங்கும்போது அவர் மனசுல he has kept them in a very high level, மிக உயர்ந்த நிலையில் அவர்களை வைத்திருக்கிறார். அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க உட்காந்துக்கிட்டு ஈக்குவலா எல்லாம் பேச முடியாது, பணிவிடை மட்டும்தான் செய்ய முடியும். அதைத்தான் நாரத முனி செய்கிறார். அதனுடைய விளைவு, அல்டிமேட் கோல், பிரயோஜனா, அதுதான் நாரத முனிக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நாரத முனி இந்த தத்துவங்கள் எதுவுமே தெரியாத நிலையில் அவர்களோடு ஒரு உறவை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக எப்படி நாம் பகவானை தெரிந்து கொள்கிறோமோ அந்த உறவு மூலமாக, அதுபோல பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய பக்தர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒரு சேவகத்தை செய்தாலும் கூட நமக்கும் பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவம் இந்த இடத்துல. He simply served the servants of the Lord, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. டைரக்டா போய் அவர் பகவானுக்கு நான் பண்றேன் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த பக்தர்களுக்கு செய்ததின் மூலமாக அவருக்கு இந்த ஒரு நிலை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவம் இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு தன்னை பற்றி கூறுகிறார். நாரதமுனி எப்படி அவரை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, சின்ன வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தேன். அது எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா, முதல்லயே சொல்லிட்டார் ஜீவகோஸ்வாமி, இதெல்லாமே பகவானினுடைய கருணை. துருவ மகாராஜுக்கு எப்படி ஏற்பட்டது, அந்த கண்ட்ரோல் பண்ணாரு. 6 மாதம் கடுமையான ஒரு தவம் இருந்தார். அப்கோர்ஸ் அவருக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மனதில் ஒரு ஆசை ஒன்று இருந்தது. ஸோ அதனால அவருக்கும் இவருக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அப்கோர்ஸ். ஆனால் வேறு எந்த விதமான நாட்டமும் கிடையாது, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு வேணும், ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறதால இப்படி விளையாடணும், அப்படி விளையாடணும், எனக்கு இது சாப்பிடணும், அது வேணும், குறும்புத்தனம் பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறார். நாரதமுனி விளக்கம் கொடுக்கும்போது, இந்த காலத்து குழந்தைகளுக்கும் இந்த சாஸ்திரங்களில் நாரதமுனியை பற்றி கூறப்பட்டுள்ள விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிரும் மறையுமாக, நார்த் போல் சவுத் போல் சொல்ற மாதிரி அவ்வளோ வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ he was வெரி 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 சப்மிசிவ். அந்த மாதிரி ஒரு குணம், உன்னதமான ஒரு குணத்தில் இருந்து, இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஹாரர் மூவிஸ் பார்க்கறது, தே ஆர் ஆல்வேஸ் இன் தமோ குணா ரஜோ குணா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அந்த குணங்கள் வளர்வதற்கு அந்த சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல்தான் அவருடைய குணங்கள் மாறுகின்றன. ஒரு சத்துவ குணத்தில் நாரதமுனி எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாம அந்த அளவிற்கு அவர் தன்னை அந்த சேவகர்களுக்கு, அந்த பக்தி வேதாந்தாக்களுக்கு சேவகம் செய்யும் பொழுது, சோ இந்த குணங்கள் எப்படி வருகின்றன அப்படின்னு பார்க்கும்போது பக்தி ரசாமிரத சிந்தில ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், சுத்த சத்துவ விசேஷாத்மா பிரேம சூரியம் சுசம்யப ருச்சிபிஷ்சித்த மாஷின்யா கிருத் ஆஷௌ பவ உஷ்யதே. பக்தி, அதாவது பக்தி ஒருவனுக்கு எப்படி வரும் என்றால், சுத்தமான தூய்மையான சத்துவ குணத்தில் அவன் இருக்கும் பொழுது எப்படி பகவான், அதாவது சூரியனுடைய கதிர்கள்
பகவானை நோக்கி, அதாவது பிரபஞ்சம் முழுக்க அந்த சூரிய கதிர்கள் பரவுகின்றனோ அது போல இந்த பக்தியானது எப்படி வருகிறது என்றால், அந்த குணம் அந்த வயசுலயே அந்த குணத்திற்கு ஏற்றாற் போல ஒரு உண்மையான தளத்தில் இருந்து, நீங்க ரஜோ குணத்திலேயோ தமோ குணத்திலேயோ இருந்து பக்தி உங்களால செய்யவே முடியாது. அவருடைய குணம் எப்படி இருந்தது என்றால், இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் பியோர் சுத்த சத்துவ நிலையில் அவருக்கு இருந்திருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் ஆழ்நிலை பக்தி, அந்த 4 மாதங்களில் அவர் பெற்ற விஷயங்கள் அந்த அளவுக்கு ஹி கெயின்டு நாலேஜ். அவ்வளவு சிறப்பான ஒரு பக்தியை பெறுவதற்கு காரணம் அவருடைய அந்த குணம். இவங்களுக்கு சேவகம் செய்யணும், அந்த சின்ன வயசுலயே யாருமே அவருக்கு கத்துக் கொடுக்கல இதெல்லாம் பண்ணணும்ட்டு. அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். அவர்களுடைய அனுமதியின் பெயரில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தினுடைய உச்சிஷ்டம் சொல்றோம் இல்லையா, ரெமனன்ஸ் ஆஃப் த ஃபுட், மீதம் இருந்த அந்த பிரசாதம் உச்சிஷ்டம், அது எனக்கு தரப்பட்டது. இதுல ஒரு பாயிண்ட், நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பிரசாதத்தினுடைய ஒரு மகிமை. நம்ம அதுக்குதான் குரு மகாராஜ் எல்லாம் வரும்போது, குரு மகாராஜ் சாப்பிட்டுட்டு மிச்சம் கிடைக்கிறது எல்லாமே ஒரு சின்ன பருக்கை இருந்தாலும் கூட அதை எடுத்து நம்ம வாங்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கலங்கத்திலிருந்து நாம் தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன ஒரு கிரேட்னஸ் அப்படின்னா, இந்த பிராமணர்கள், இந்த பக்தி வேதாந்தா அந்த சாதுர்மாசிய மழை காலத்திற்காக தங்கி இருந்தவர்கள், அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு, பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் யாருமே ஆளே கிடையாது. அந்த தாய், நாரத முனியினுடைய தாய் ஒரு பணிப்பெண். வீட்டுக்கு தேவையான தண்ணி பிடிச்சு கொடுக்கறது, வீட்டை பெருக்கிறது, கிளீன் பண்றது, அந்த மாதிரி சேவகம் தான் அவர்கள் செய்து வந்தார்களே தவிர அவர்களுக்கு சமைப்பது என்ற ஒரு செயலெல்லாம் கிடையாது. இந்த பக்தி வேதாந்தவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்ஷை எடுப்பார்கள். கிராமத்துல போயிட்டு காலையில அந்த ஒரு குறுகிய நேரத்துல, அதுக்குன்னு விடியெல்லாம் அவங்க பிக்ஷைலாம் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு டைம், சுகதேவ கோஸ்வாமி பார்க்கும்போது அந்த பால் கறக்கிற நேரத்துக்குள்ள அவர் அந்த வீட்டை விட்டு, அந்த வீட்டின் வாயுப்படியை விட்டு அவர் சென்று விடுவார். 2 காரணங்கள். நாட் டு கெயின் அட்டாச்மெண்ட், அந்த குடும்பத்து மேல ஒரு பாசம், ஒரு அக்கறை, ஒரு அன்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த மாதிரி இவர்கள் அனைவருமே எவ்வளவு வேகமாக சென்று அந்த உணவு, அரிசியோ பருப்போ இல்ல காய்கறிகளோ என்ன கிடைக்குதோ தானமாக கிடைக்கப்படக்கூடிய அந்த பிச்சையை எடுத்து அவர்கள் கையினாலே சமைப்பார்கள். சமைத்து அதன் பிறகு பகவானுக்கு அதை அர்ப்பணித்து விட்டு அதை அவர்கள் உண்பார்கள் பிரசாதமாக. திஸ் இஸ் இந்த சுத்த சத்துவம் நிலைக்கு, அந்த மனோநிலை அவர்களுக்கு எப்பொழுதுமே மாறாது. அந்த குணம், மிக உயர்ந்த குணத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த பிரசாதம் சாப்பிடுவதனால் அவர்கள் குணம் எப்பொழுதுமே சத்துவ குணத்தில் இருக்கின்றன. பரமஹம்சர்களாக அவர்கள் வாழ்வதற்கு முடிகின்றது அப்படிங்கிற ஒரு காரணம். பீஷ்ம பிதாமாவை பத்தி நம்ம எல்லாருமே கேட்கும்போது, பீஷ்ம பிதாமா ஒரு மகாஜன். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பீஷ்ம பிதாமா அவ்வளவு பெரிய மகாஜனா இருந்து கூட திரௌபதியினுடைய ஆடையை மானபங்கப்படுத்தும் பொழுது அவர் ஏன் அதை தடுக்கவில்லை? அவர் அதற்கு ஆதரவாகவும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை. ஏன் அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகாபாரதத்துல ஒரு சின்ன கதை வருகிறது. பகவான் கிருஷ்ணரும் திரௌபதியும் அந்த வனப்பருவத்தில், வனப்பருவம் என்றால் அந்த 12 வருஷமா இன்காக்னிஷோ இருந்தாங்க இல்லையா, அவங்க தனியா இருக்கும்போது, அப்போ ஒரு நாள் திரௌபதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார் கிருஷ்ணரிடம். கிருஷ்ணா, என் நிலைமைய பாத்தியா, இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்னுடைய கணவர்களை கூட நான் நம்பவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பீஷ்ம பிதாமா அங்கு இருந்தார். அவர் எப்படியாச்சும் இந்த ஒரு அவமானத்தை, இந்த மானபங்கத்தை தடுத்து விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணரும் அப்படியே அழுவார். அழுதுட்டு அப்போ அதுக்கு காரணம் சொல்றார். பீஷ்ம பிதாமால ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்றால், பீஷ்ம பிதாமா துரியோதனனுடைய சமையல், திருதராஷ்டனுடைய சாப்பாடு சாப்பிட்டிருக்காரு. அது ரெண்டுமே பாவப்பட்ட செல்வத்தினால் செய்யப்பட்ட ஒரு உணவு, பகவானுக்கு படைக்கப்படாத உணவு. அப்படி சாப்பிடும்போது புத்தி பேதலித்து விடுமாம். அந்த நேரத்துல வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், பெண்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த பெண்களை தண்டிக்கலாம்.
அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் அந்த பெண்களை தண்டிக்க கூடாது அப்படின்னு 2 கிளாஸ் இருக்கு. ஆனா பீஷ்ம பிதாமாவிற்கு புத்தி பேதலித்து விட்டது. அவருடைய இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் லாஸ்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் உடல் நிறைய பாவம் செய்யப்பட்ட உணவு தான் இருக்கின்றது. பாவத்தினால் உண்ட உணவு அவருக்கு இருந்ததினால் அவரால் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை. அதனால அவருக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. இதே பீஷ்ம பிதாமா தான் அதன் பிறகு மரணப்படுக்கையில் இருக்கும்போது பகவானை பற்றிய புகழ்ந்து பாடுகிறார். மகாஜன். இதுக்கு முன்னாடியே பகவான் கிருஷ்ணர் அவர் நிறைய வாட்டி பார்த்திருக்காரு. அப்பெல்லாம் அவர் புகழுரைக்கவில்லை. காரணம், பகவான் கிருஷ்ணருக்கு அதை கேட்க ஆசை கிடையாது. காரணம், அவர் உடல் முழுக்க பாவம் செய்யப்பட்ட உணவு. அதனால்தான் போரில் அவருக்கு தோல்வி ஏற்படுவது போல ஒரு லீலையை செய்து பகவானே அவரை தோற்கடிப்பது போல, அது ஒரு பெரிய கதை. நம்ம அதெல்லாம் ஃபுல்லா பேச விரும்பல. இந்த பாவம், இந்த உணவு, இந்த பிரசாதத்தினுடைய மகிமைக்காக நான் இதை கூறுகிறேன் இந்த இடத்துல. அவரிடமிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் மூலமாக அவனுக்கு அம்பினால் செய்யப்பட்ட படுக்கையை கொடுத்து அதில் படுக்க வைத்து பாவம் செய்யப்பட்ட ரத்தம் அனைத்தையும் அவர் உடலிலிருந்து வெளியேற்றி அந்த அர்ஜுனனுடைய அம்பினால் கங்கை நீரை அவருடைய வாயில் ஊற்ற வைத்து உடல் முழுக்க புண்ணியத்தை வர வைக்கிறார். அந்த உடல் புண்ணியமானதற்கு பிறகுதான் நல்ல செயல்கள், மிக உயர்ந்த ஒரு குணத்தில் ஒரு தத்துவம், சத்துவ நிலைக்கு சென்ற பிறகுதான், அப்படிப்பட்ட மனிதரிடமிருந்துதான், அந்த மகாஜனத்திடமிருந்துதான் பகவான் அந்த புகழுரையை ஏற்கிறார். சோ அந்த பிரசாதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதன் மூலமாக எப்படி ஒருவருடைய மதி மாறுகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை நான் சொல்றேன் உங்களுக்கு. அது போல இங்கு நாரத முனி அப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருக்கக்கூடிய பரமஹம்சர்கள், பக்தி வேதாந்தாஸ், அவங்க எல்லாருமே அந்த பரமஹம்சர்கள் அவர்களுடைய கையாலேயே சமைத்து பகவானுக்கு அர்ப்பணித்து அதனுடைய உச்சிஷ்டத்தை அனுபவித்ததின் விளைவுதான் அவர் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக உருவாவதற்கு காரணம். நம்ம பிரபுபாதருடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலும் கூட ஹிப்பிகள் ஓகே சங்கீர்த்தனம், பகவானினுடைய நாமத்தை கேட்டார்கள் அப்படின்லாம் பேசலாம் நிறைய பேர். ஆனால் முதலில் அவர்களை அந்த நாமத்திற்கு இழுக்கடிக்கப்பட்டதற்கு, கவரப்பட்டதற்கு காரணமே அவருடைய கைகளினாலேயே சமைத்து, பிரபுபாதர் அவருடைய கைகளினாலே சமைத்து அந்த ஹிப்பிகளுக்கு பிரசாதமாக வழங்குவார். அதுவும் ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பிரபுபாதர் அவர்கள் அங்கு சமைத்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, பிரசாதத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம கடுகு தாளிச்சு கட்டும் போது ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும் தெரியுமா? எண்ணெயை போட்டு கடுகை போட்ட படன்னு வெடிக்கும். அப்படியே இந்த ஹிப்பிகள் எல்லாம் அந்த சின்ன அறையில், அங்கதான் அவர் ஒரு சின்னதா பகவானினுடைய விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு போதையில எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த கடுகு வெளிச்சு அந்த சத்தம் கேட்கும் போது பிரபுபாதர் பண்ணிட்டாரு, பிரசாதம் இஸ் ரெடி, ஃபுட் இஸ் ரெடி, நம்ம இப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக இருப்பார்களாம். கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்த பிறகு அந்த பிரசாதத்தை அவரு சாப்பிடாம அவர் கையால் செய்யப்பட்ட பிரசாதம் பகவானுக்கு கொடுத்த பிறகு அது இவர்களுக்கு மகா பிரசாதமாக வழங்கப்படும், இந்த ஹிப்பிகளுக்கு. அதுதான் அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதிகளாக பின்னாடி மாத்துச்சு. அந்த அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவானுக்கு பிரார்த்தனை செய்து இந்த வேதவாதிகள், இந்த வேதாந்தவாதிகள் பகவானுக்கு கொடுத்து அதன் பிறகு கிருஷ்ணருக்கு கொடுத்து அதை பிரசாதமாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இங்க நாரதமுனி அந்த உத்திஷ்டத்தை எடுக்கிறார். உச்சிஷ்டத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய ஒரு பெரிய பலன் அவருக்கு கிடைக்கின்றது. பலதேவ வித்யாபூஷன் அவர்கள் இது போன்ற ஒரு பிரசாதம் நாராயணருக்கு கொடுப்பதின் மூலமாக எந்த அளவிற்கு அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏ இந்திராதி அங்க தயா வஷ்டிதம் யக்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணு, யக்னம் சர்வேஸ்வரம் விஷ்ணு. நம்ம வணங்கக்கூடிய பகவான், அந்த யக்னபதி, யக்ன புருஷன் விஷ்ணுவிற்கு நாம்
எந்த விதமான தியாகங்கள், எனி டைப் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணும்பொழுது அதனுடைய பலன் மிகச் சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு தேவ வழிபாட்டு முறையில் நீங்கள் பிரசாதமாக அந்த தேவர்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் உண்ணும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு கொடுத்த பிறகு அதை உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவம், அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம், அந்த பாவ விளைவுகளிலிருந்து நம்முடைய உடல், நம்முடைய எண்ணங்கள் இது எல்லாமே மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த பிரசாதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிரசாதத்தை அவர் உண்டதின் விளைவாக எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சாது சங்கமம். அவர்களோடு சேர்ந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் சொல்லிட்டே போறாரு. அவருடைய பாஸ்ட் லைஃபை பத்தி பேசும்போது முதல்ல நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது, நோ இன்டெலிஜென்ஸ், எங்க மதர் வித் வெரி புவர் பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லிட்டு, அப்படி இருந்தாலும் கூட நான் இவர்களுக்கு சேவகம் செய்ய ஆரம்பிச்சேன். அது ஒரு பெரிய கருணையாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய உண்ட மிச்சத்தை நான் உண்டேன். அதன் பிறகு இந்த சங்கமத்தில் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அவர் கூற ஆரம்பிக்கிறார். சங்கமம் சேவகம் செஞ்சார், ஓகே, ஆனால் அதன் பிறகு எனக்கு கிடைத்த பலன் என்ன அப்படிங்கிற விஷயம்தான் இங்கு கூறப்படுகிறது. தத்ரானவகம் கிருஷ்ண கதா பிரகாயதம் அனுகிரகேன ஷவனம் மனோஹரஹ தா ஸ்ரத்தாய மே அனுபதம் விஷன்வதஹ பிரியஸ்ரவஷி அங்க மாமா பவத்ருச்சிஹி. அதை படிக்க வரும்னா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தத்ரான் வகம் கிருஷ்ண கதாக பிரகாயதாம் அனுகிரகேண ஷணவம் மனோகராக தா மே அனுபதம் விஷ்ணுவதஹ பிரியஸ்ரவசி அங்க மமா பவத் ருச்சிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु जी, प्रणाम प्रभु जी। तत्रान्वहं कृष्ण कदा प्रहायताम् अनुग्रहेण शृण्वं मनोहराः दाश्रद्धया मे अनुबद्धं विष्णुवदः प्रियश्रवसि अंग ममा भवत्रुषिः। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। तत्रान्वगं कृष्ण कदा प्रकायदाम् अनुग्रहेण शृण्वं मनोहराः ता श्रद्धया मेऽनुपदं विशृण्वदः प्रियश्रवसि अंग ममा भवत्रुचिः. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க என்ன சொல்றாருன்னா நாரதமுனி, அவர்களுடைய சங்கமத்தினால், அவர்களுடைய கருணையினால் நான் பகவான் கிருஷ்ணருடைய அற்புதமான லீலைகளை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பகவானை பற்றிய லீலைகளை அவர்கள் இந்த சிறுவனுக்கு கூறுகிறார்கள். அந்த சங்கமத்தில் முதல்ல சேவகம் செய்கிறாரு. அந்த சேவகத்தின் விளைவாக அவர்கள் உண்ட அந்த உச்சிஷ்டம் அவருக்கு கிடைக்கின்றது. அதன் பிறகு அவர்கள் பகவான் பற்றிய லீலைகளை கூறுகிறார்கள். இவருக்கு கூறுகிறார்கள். அந்த ருச்சி என்பது எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு வாட்டியும் பகவானை பற்றிய லீலைகளை எல்லாமே அவங்க சொல்லும் போது என்னுடைய மனதில் ரொம்ப ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக்களினுடைய ஒரு கருணையின் மூலமாக அவர்கள் பல்வேறு வகையான லீலைகள், பல்வேறு வகையான கதைகளை தினமும் எனக்காக சொல்வார்கள். பகவானுடைய லீலைகளை கேட்கிறோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆயிடுது என்றால், அந்த அளவிற்கு ஒரு மாற்றம். இதுல என்ன ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய நடத்தை ரொம்பவும் கவனமாக, மிகவும் இஸ் வெரி வெரி சின்சியர், அந்த அளவிற்கு கவனமாக அனைத்தையுமே மிகவும் தூய்மையான முறையில் அவர்களிடம் கேட்டதின் மூலமாக அவருடைய மனது, ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு பதங்கள், ஒவ்வொரு லீலைகளும் அவர்கள் கூற 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 அவருக்கு மனதில் அந்த அளவிற்கு அவருடைய மனம், புத்திசாலித்தனம் மெருகேற தொடங்குகிறது. நோ கலங்கம், நோ கரப்ஷன், நோ கண்டாமினேஷன், நத்திங். அந்த அளவுக்கு சந்தோஷம் அவருக்கு கிடைக்கிறது. பிரபுபாதர் எழுதும்போது பகவான் கிருஷ்ணர் எப்படி அழகோ அது போல அவருடைய லீலைகளும் அழகு. சோ ஒவ்வொரு வாட்டியுமே அந்த திவ்யமான லீலைகளை பற்றி பேசும்பொழுது, அவரை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றதோ அது போல அவருடைய லீலைகளை கேட்கும் பொழுது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு, இந்த கவர்ச்சியின் மூலமாகத்தான் ஒருவர் தன்னுடைய பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபெறும் போது நித்தியமான லோகத்தை அடைகிறார்கள்.
பகவானுடைய நித்தியமான லோகத்தை அடைவதற்கு முக்கியமான காரணம் அவருடைய லீலைகளை கேட்டு ரசிப்பதின் மூலமாகத்தான். பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படிங்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லீலைகளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா என்னது, அவருடைய அவதாரங்களை பத்தி பேசுறாங்க. அந்த அவதாரத்தில் அவர் செய்த பல்வேறு வகையான லீலைகளை பத்தி பேசுகிறாங்க. அந்த அவதாரம் என்பது பகவானுடைய அவதாரம். பகவான் எதற்காக தோன்றுகிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே பார்க்கிறோம், பல்வேறு வகையான காரணங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சாதுக்களை ரட்சிப்பதற்கு, அரக்கர்களை கொள்வதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அப்படிலாம் நம்ம எல்லாம் உடனே சொல்லுவோம். கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிர்தால எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் தோன்றியது அப்படிங்கும்போது ரொம்பவும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய தூய்மையான பக்தர்களுக்கு அவருடைய லீலைகளை காண்பிப்பதற்காகத்தான் அவர் தோன்றினார் அப்படின்னு அவர் வேற எதெல்லாமே பேச மாட்டேங்கிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அரக்கர்களை தீயவர்களை ஒழிப்பதற்கு, அதை பத்திலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறார். அவர் சொல்லும் பொழுது பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் அற்புதமான லீலைகள் செய்தார் அப்படின்னா அதை அவருடைய பக்தர்கள் காண்பதற்காகத்தான். அப்படின்னா லீலையினுடைய ஒரு முக்கியத்துவம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பகவானுடைய லீலைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு. நம்ம எல்லாருமே சாது சங்கமம் அப்படின்னு ஒன்னே சொல்லுவோம். லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். லவ மாத்திர மீன்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட். ஒரு செகண்டை நீங்க ஒரு 10 வாட்டி பிரிச்சிங்கன்னா, செகண்ட் அப்படிங்கிறதுல அப்படி நொடி பொழுது, அதுல 10ல ஒரு பார்ட்டு நீங்க வந்து ஒரு சாதுவினுடைய சங்கமம் கிடைத்தால் சர்வ சித்தி, உங்களுக்கு பல்வேறு வகையான ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு நாரத முனியோ செகண்ட் கிடையாது, 4 மாசம் கம்ப்ளீட்லி இஸ் வித் தம். அதுவும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லீலைகளை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதுல வந்து இந்த ருத்ர சம்பிரதாயம், நம்ம 4 சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கங்க கொடுக்குறேன் நான். இதுல இந்த ருத்ர சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியார் ஸ்ரீவல்லபாச்சாரியார், எப்படி ராமானுஜாச்சாரியார் நமக்கு வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தை பத்தி பேசுறோமோ அந்த மாதிரி இந்த ருத்ர சம்பிரதாயம் ஸ்ரீவல்லபாச்சாரியார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த லீலைகள் அப்படிங்கும்போது பாஷ்யம் அவங்க எழுதுறாங்க இல்லையா, ராமானுஜ பாஷ்யம்லாம் எழுதும்போது ரொம்ப உயர்ந்த ஒரு தத்துவம்லாம் இருக்கும் அதுல. அது அவ்வளவு சீக்கிரமாலாம் டக்கு டக்குன்னு எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இங்கு இந்த ருத்ர சம்பிரதாய ஆச்சாரியார் அவர்கள் எழுதும் போது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயம் பொதுவாக எல்லா வைஷ்ணவர்களாலும் படிக்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அதுல எந்த அளவுக்கு தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வேற. ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயம் படிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, வெரி அட்ராக்டிவ் லீலாஸ். அதுல லாட் ஆஃப் பிலாசபிஸ் ஆர் கம்மிங். நான் பிலாசபி இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே ஏற்படுகிறது என்றால் நிறைய கதைகள், நிறைய லீலைகள் பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பரமஹம்சர்களாக இருப்பவர்கள், மகாத்மாக்களாக இருப்பவர்கள், அவர்கள் தினமும் இந்த பாகவதத்தை படிக்க வேண்டும். நித்தியம் பாகவத சேவையா நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படின்னா தினம் அந்த பாகவதத்தை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த வல்லபாச்சாரியர் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும், பக்தியில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அந்த பாகவதத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக. இதனாலதான் பிரபுபாதர் அவர்கள் நம்முடைய இயக்கத்துல பாத்தீங்கன்னால டெய்லி இட் இஸ் மேண்டேட்டரி, நாட் கம்பல்சரி, இட் இஸ் மேண்டேட்டரி. கோவில்ல ஆலய வழிபாடு, பக்தி தொண்டு அப்படின்னா காலையில எப்படி மங்களாரத்தில ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி அந்த பாகவத ஸ்ரவணம், அந்த பாகவத லெக்சர் இல்லாம அந்த மார்னிங் செஷன் இஸ் இன்கம்ப்ளீட். அதை பேசுவதன் மூலமாக, அதை கேட்பதின் மூலமாக அவர்களுக்கு இப்ப இந்த நாரத முனிக்கு கிடைச்சதுக்கு காரணமே அவர் தினமும் அதை கேட்கின்றார். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நித்திய தர்மா. நம்ம வந்து சந்தியாவந்தனம் பண்றது, இந்த பிராமணர்களாக பிறந்தவர்கள் சந்தியாவந்தனம் இஸ் கம்பல்சரி, டெய்லி நீங்க பண்ணியே ஆகணும். நம்ம சாண்டிங் மாதிரி 16 ரவுண்டு இன்னைக்கு பண்ணல பிரபு, இந்த 16 ரவுண்டை சேர்த்து நான் நாளைக்கு பண்ண போறேன், 32 ரவுண்டு இன்னைக்கு நான் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே போவாங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு மொத்தமா பண்ணிக்கலாம் அப்படின்னு. நத்திங் டு இட். சந்தியாவந்தனம்னா அந்த மாதிரி கிடையாது, அன்னன்னைக்கு பண்ணலன்னா அவுட். அது அந்த மாதிரி அவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, this நித்திய பாகவத சேவையா இஸ் யூ ஹாவ் டு லிசன் எவ்ரி டே வித்தவுட் ஃபெயில்.
இது உன்னுடைய நித்திய கர்மா. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இந்த பாகவதம் இருந்தது. அதை நான் இந்த 4 மாதமும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் தான் ஒரு காரணம். நாரதமுனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வாழ்க்கை அமைவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஃபர்தரா சொல்றாரு, வியாசதேவர்கிட்ட சொல்லும் போது நாரதமுனி சொல்றாரு, அந்த மகாத்மாக்கள், அந்த பக்தி வேதாந்தவாதிகள் எனக்கு வந்து தினமுமே பகவானுடைய லீலைகளை பற்றித்தான் பேசுவார்கள், வேற எதுவுமே பேச மாட்டாங்க என்கிட்ட. எவ்வளவோ இருக்கு அங்க பேசுறதுக்கு இல்லையா, எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம், எவ்வளவோ தத்துவங்கள் பேசலாம். இருந்தாலும் நாரதமுனி சொல்றாரு, அவங்க எதை பத்தியுமே பேச மாட்டாங்க என்கிட்ட. காரணம், இவர் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறதால, 5 வயசு குழந்தையா இருக்கிறதால அவரை கவர்ந்து இழுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் தே மேட் ஒன்லி த லீலாஸ். அதை அவர்கள் சொன்னதால் மட்டுமே எனக்கு வந்து ஃபர்தரா அவர் சொல்றாரு, அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பகவானின் மீது எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய ருச்சி வளர்ந்து கொண்டே சென்றது. நான் இது தினம் கேட்கணும், அதை நான் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த அளவிற்கு நான் முன்னேறி கொண்டிருந்தேன். அறியாமையிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்தேன். எனக்கு அப்பொழுதுதான் சூக்ஷமம் என்றால் என்ன, ஸ்தூலம் என்றால் என்ன அப்படின்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு தத்துவமே பேசல அவங்க எதுவுமே. தத்துவம் பேசாமலேயே பகவானினுடைய லீலையை கேட்டதின் மூலமாக அவர் கூறுகிறார், எனக்கு வந்து எப்படி நாம் ஒரு மாயையினால் கவரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் தெரிந்தது. அதே போல என்னுடைய ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்படி திவ்யமானது அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறார். சோ இந்த லீலைகள் மூலமாக அவர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுகிறாரோ அது எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது. சோ இது எப்படி நடக்குது, இந்த 4 மாசம் மழைக்காலம், இலையுதிர் காலம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வின்டர் அண்ட் ஆட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் எந்த விதமான கலப்படமும் இன்றி, எதுவுமே மிக்ஸ் பண்ணல. பிரபுபாதர் சொல்றாருல, யதா ரூபம் ஆஸ் இட் இஸ், அது போல அவர்கள் அனைவருமே எந்த விதமான ஒரு கலப்படமும் மற்ற நிலையில் அவர்கள் இதை எனக்கு தந்தார்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது இந்த பக்தியை மட்டுமே அவர்கள் என்னிடம் பேசுவதற்கு என்ன காரணம், வேற ஏன் அவங்க என்கிட்ட எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு விஷயமும் அற்புதமாக நாரத முனியினால் விளக்கப்படுகிறது இந்த ஸ்லோகம். ஞானம் குஹ்யாத்மம் யத்தத் சாக்ஷாத் பகவதோதிதம் அனாவோச்சன் கமிஷ்யந்தஹ கிருபயா தீனவத்சலஹ. யாராவது படிக்கிறீங்களா? ஓகே. ஞானம் சாட்சாத் பகவதோதிதம் அன்வசோன் கவிஷ்யந்தஹ கிருபயா தீனவத்சலாஹ. हरे कृष्ण प्रभु। ज्ञानं गुह्यतमं यत् साक्षात् भगवतोदितम् अन्ववोचन् कमिष्यन्तः कृपया दीनवत्सलाः. हरे कृष्ण। ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवतोदितम् अन्ववोचन् कमिष्यन्तः कृपया दीनवत्सलाः. हरे कृष्ण। ज्ञानं गुह्यतमं यत्तत् साक्षात् भगवतोदितम् अन्ववोचन् कमिष्यन्तः कृपया दीनवत्सलाः. ஓகே. இங்க காரணம், இந்த லீலைகளை மாத்திரம் என்கிட்ட பேசுனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ஆச்சாரியர்கள் விளக்கம் தருகிறார்கள், இது போன்ற ஒரு உன்னதமான ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும். நம்ம நிறைய பேசுறோம்ல, ஆன்மீக ஆச்சாரியாருக்கு என்ன தகுதிகள், சீடனுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னு. சோ இந்த ஒரு ஸ்லோகத்திற்கு ஆச்சாரியர்கள் தரக்கூடிய பல்வேறு வகையான விளக்கங்கள்ல பார்க்கும்போது, நாரத முனி பார்ப்பதற்கு மிகவும் பாவப்பட்ட நிலையில் இருந்ததாலும், தன்னடக்கத்தோடு இருந்ததாலும், சுய கட்டுப்பாடோடு இருந்ததாலும், அவர்களுக்கு பக்தி தொண்டு ஆற்றியதாலும், கம்ப்ளீட்டா தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறார் 4 மாதங்களும். எனவே இந்த மகாத்மா நிலையில் உள்ள இந்த பக்தி வேதாந்தாக்கள் அவருடைய பாவப்பட்ட நிலையை பார்த்து அவர்களுடைய கருணையை வழங்கும் விதமாக
மிகவும் உயர்ந்த ரகசியமான பகவானை பற்றிய ரகசியங்களை அவர்கள் நாரத முனிக்கு எப்படி பகவான் மிகவும் அன்பான ஒரு தொண்டனுக்கு ரகசியங்களை வழங்குகிறாரோ, ஆன்மீக ரகசியங்களை வழங்குகிறாரோ, அது போல இந்த கருணை இந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு. பாவப்பட்ட நிலையில் அவங்களை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அது ஒரு முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன், ஒரு தகுதி. பாவம் என்றால் என்ன? யூ ஆர் டிபெண்டிங் ஆன் சம்படி. நீங்கள் வேறு ஒருவரை சார்ந்து இருக்கிறீர்கள். ஒரு சின்ன குழந்தை ஒரு வீட்டுல இருக்கு, ஒரு தாய்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய தாயையே தான் நம்பி இருக்கும். அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நாரத முனி பாவம் என்றால் ஏழையாக இருந்தவர், படிப்பறிவற்றவர், வசதிகள் அற்றவர், செல்வம் கிடையாது, அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் கூட அவரால் தனிப்பட்ட முறையில் அல்லது அவருடைய தாயினால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு தேவையான செல்வங்களையோ அல்லது ஆசைகளையோ இச்சைகளையோ பூர்த்தி செய்ய முடியாது. They are completely dependent on others. She is a servant maid, ஒரு பணிப்பெண். அப்பனா ஒரு முதலாளியை சார்ந்து இருக்கிறாள். எங்கேயோ வீட்டுல வேலை செய்யறாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன தராங்களோ அதை பார்த்துதான், அதை வைத்துத்தான் அந்த குடும்பத்துல பசி ஆற்றி கொள்ள முடியும். சோ வேறு ஒருவரை நம்பி இருக்கின்றார். பாவப்பட்ட நிலை, அதுதான் இந்த பாவப்பட்ட நிலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். ஏழையாக இருந்தாலும் கூட they are depending on others. ஒரு 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 அரக்கத்தனம் இல்ல, ஒரு அந்த மாதிரி எதுவுமே எண்ணம் இல்லாமல் சாந்தமாக தன்மையாக. சோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்ததினால் அவருக்கு இந்த பக்தி வேதாந்தவாதிகளிடமிருந்து மிகவும் ரகசியமான இந்த ஞானம் இந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டது. நாரத முனியை பார்க்கும்போது அந்த பக்தி பயிற்சியினுடைய சாதனா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பக்தி பயிற்சியினுடைய சாதனா நிலை அனைத்தையும் அவர் கடந்து வந்திருக்கிறார். மகாத்மாக்களோடு சத்சங்கம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான உண்மையான சேவகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களிடமிருந்து எந்த பரிசையும் பெறவில்லை. பரிசு என்றால் பணம் கொடுக்கல, யாருமே கிஃப்ட் மாதிரி எதுவுமே கொடுக்கல. கம்ப்ளீட்லி அவங்களுக்காக சேவகம் செய்திருக்கார். எந்த விதமான ஒரு பற்று அற்ற நிலையில் நாரத முனி அவர்களுக்கு செய்திருக்கு. இவங்க நமக்கு ஏதாச்சும் பின்னாடி பண்ண போறாங்க, பினான்சியலி எனக்கு ஏதாச்சும் கொடுக்க போறாங்க, எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம தொடர்ந்து பகவானை பற்றி, பகவானின் புகழை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிக உயர்ந்த ருச்சியை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த நிலையில் அதை பெற்று கொண்டிருக்கும் போது, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்றாருல அவரு, ஆத்மாவும் பரமாத்மாவும் திவ்யமான நிலை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வேறுபட்டவராக உணராமல் அந்த பகவானின் தொண்டனாக, பகவானுடைய தொண்டனுக்கு தொண்டனாக என்னுடைய ஆத்மாவும் திவ்யமானது. அந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலிருந்து எப்படி, எந்த நிலையில் அந்த ஆத்மா என்பது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அந்த பகவானின் மீது ஒரு அன்பை செலுத்த வேண்டும். இந்த இடத்துல அந்த தொண்டர்களுக்கு தன்னுடைய அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தன்னடக்கம், வினயமற்ற, மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் எதுவுமே இல்லாம வினயமற்ற அவருடைய சேவகம் செய்யும் பொழுது எந்த விதமான பாவங்களும் செய்யாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அளவுக்கு செய்ததின் விளைவாக அவருக்கு இவர்களிடமிருந்து அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசஹ மாய அனுபவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். இந்த மாதிரி ஒரு ஞானம் எனக்கு கிடைத்ததின் விளைவாக நான் பகவானுடைய ஆன்மீக நிலைமை, பகவானுடைய ஆன்மீக ஆற்றல் எப்படி இந்த பௌதீக வாழ்க்கைக்கு ஒரு தாக்கமாக அமைகிறது. அதாவது பௌதீக வாழ்க்கை என்றால் என்ன, ஆன்மீக வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி ஒரு பக்தர்கள் பகவானினுடைய நிரந்தரமான திவ்ய லோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் புரிந்து கொண்டேன். So he got the highest philosophy. இவங்க கிட்ட இருந்ததின் மூலமாக எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னு இப்ப இந்த ஒரு ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீக
அறிவினுடைய தாக்கம் எப்படி பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒருவனை விடுவித்துக் கொண்டு இந்த புரிதலோடு பக்தர்கள் பகவானினுடைய திவ்ய லோகத்தை சென்று அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறாரு. இதுக்கப்புறமா அதன் பிறகு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், நாரத முனி என்னெல்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறமா அந்த பிராமணர்கள் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே போனதுக்கு பிறகு நாரத முனிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வி ஆர் ஸ்டாப்பிங் வித் தட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.